வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கு மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக நான் இப்பொழுது உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ டிரைவர் கண்டக்டர் டிசிசி இதோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு பெண்டிங் லிஸ்ட்டில் இன்னொரு 700 பேருக்கு இருக்குது. டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்பொழுது மீதி இருக்கிற நபர்களுக்கு வழங்குவாங்க, இதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டிசிசியில் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3724 பேருக்கு 2500 பேருக்கு போட்டாங்க. மீதி 700 பேர் பார்த்திங்கன்னா ஹோல்டில் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் டிடிசியோடைய நியமனத்தில் தடைகள் மட்டும்தாங்க இருக்குது. கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க டிடிசியோடைய நியமனத்தில். ஏன் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப விரைவில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட் ஃபிட்டிங்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா சில இஷ்யூஸ் அவங்க சைடுந்து இருக்குது. சில நேரடி நேர்காணலில் பார்த்திங்கன்னா அவங்க சான்றிதழ் சரிபார்ப்பில் ப்ராப்பராக டாக்குமெண்ட் எதுவுமே சப்மிஷன் பண்ணலை. அதனால் அவங்கள ஹோல்டில் வச்சுருக்கோம். ஒரு சில மாவட்டங்களில் இதை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. சில மாவட்டங்களில் எந்த கருத்துமே யாருக்குமே தெரிவிக்கல. ஆனால் 70லேருந்து 80 பேர் பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த டிசிசியோடைய நியமனத்தில் இருக்கிற குளறுபடிகள் அப்படின்றது நம்ம எக்ஸாக்டாக சொல்லலாம். ஸோ டிசிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய மீதி இருக்கிற அனைவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ சார் நமக்கு வரும் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஸோ டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது மீதி இருக்கிற நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார உங்களுக்கு வெளியாகலாம். அதாகப்பட்டது இந்த மார்ச் தான் டெட்லைன் அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியுங்க. ஸோ இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த மார்ச்சுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெட்லைனுக்குள்ளார நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இதற்கு பிறகு அடுத்த ஆண்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வெளியாகும். அதனால் மார்ச் தான் டெட்லைன். இதற்குள்ளாரையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்டிசியோடைய டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு நீங்கள் வாங்கி பணிக்கு சென்றாக வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிற கட்டாய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சேவை நிறுவனமாகத்தான் தற்சமயம் இயங்கிட்டு வருது. நிறைய பீப்புள்ஸுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பை கொடுங்க, எங்களுக்கும் பணி வாய்ப்பை கொடுங்க. டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும் இல்லை, ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து வேக்கன்சிஸுமே ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை போக்குவரத்து கழகம் விரைவில் நிறைவேற்ற இருக்குது. கிட்டத்தட்ட 20,000 போக்குவரத்து கழக ஊழியர்களை இந்த 2026ஆம் ஆண்டு எடுக்கிறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி போக்குவரத்து இலவசம் அப்படின்றது குறிப்பிட்டு சொன்னதுனால இனி போக்குவரத்தில் அதிகப்படியான ஆட்களை எடுக்க போகிறது உறுதியாயிடுச்சு மக்களே. ஸோ நீங்கள் என்ன எதிர்த்தாலும் போக்குவரத்து கழகத்தில் இனி அதிக அளவில் ஆட்களை எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணுன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.